இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. கோவை துடியலூர் அருகே உள்ள வடமதுரை விருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டின் முதல் பிரதோஷம் விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் அருள் தரும் விஸ்வநாயகி அம்பிகை உடனமர் அருள்மிகு விருந்தீஸ்வரர் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரங்களிலிருந்து திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சுமார் 1000 வருடங்களுக்கு மேல் பழமையான கோவை துடியலூரை அடுத்துள்ள வடமதுரை அருள்மிகு விருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டின் முதல் பிரதோஷம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முதலில் பெரிய நந்திக்கும் பின்னர் சிவனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெற்றது. இதில் நந்திக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், திருநீர் உள்ளிட்டவைகளால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து விருந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் அருள் தரும் விஸ்வநாயகி அம்பிகை உடனமர் அருள்மிகு விருந்தீஸ்வரர் சுவாமி திருவீதி உலா கோவிலை சுற்றி நடைபெற்றது. இதில் இறைவனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த பூஜையில் வடமதுரை, துடியலூர், பன்னிமடை, பழனி கவுண்டன்புதூர், பூச்சியூர், தொப்பம்பட்டி, நரசிம்மநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பல ஊர்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவிற்கு அருள்மிகு விருந்தீஸ்வரர் திருக்கோயில் அறங்காவலர் குழு தலைவர் PV மணி தலைமை வகித்தார். அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் அம்சவேணி பழனிசாமி, சாமிநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தயாநிதி குருக்கள் தலைமையில் சிவனடியார்கள் இறைவனுக்கு அபிஷேக அலங்கார பூஜைகளை செய்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை RTO பழனிசாமி, அசோகன், வேல்முருகன், சேகர், வேலுச்சாமி, AVM வேல்முருகன், வெள்ளகினர் செல்வகுமார், ரவிச்சந்திரன், தணிகை செல்வன், மோகனசுந்தரம், விஜயகுமார், பாபு, காளிதாஸ், ஜெயபால், ராஜ்கண்ணன், சுரேஷ், சண்முகசுந்தரம், மனோகரன், சண்முகம், ஆடிட்டர் கிரண்ஸ்ரீ, சஷ்டி குழு ஜெயக்குடி, கலா உட்பட பலர் செய்திருந்தனர்.